திருச்சி மாவட்டத்தில் பொங்கல் கரும்பு அமோக விளைச்சல் கண்டுள்ள நிலையில் பொங்கல் தொகுப்பில் கரும்பு சேர்க்கப்படுமா என விவசாயிகள் எதிர்பார்த்து காத்துள்ளனர். தைத்திருநாளுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் கரும்பை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகளை விளம்பர அரசு தொடங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொங்கல் என்றாலே அனைவருக்கும் ஞாபகம் வருவது பன்னீர் கரும்பும் மஞ்சள் கொத்தும் தான். தை முதல் நாளில் தித்திக்கும் பொங்கலை கொண்டாடவிருக்கும் தமிழர்கள் இனிக்கும் கரும்பினை வீட்டினில் வைத்து புதுப்பானையில் மஞ்சள் கொத்தை கட்டி பழங்கள் வைத்து சூரிய பகவானை வழிபட்டு பொங்கல் வைப்பது வழக்கம். அதிலும் குறிப்பாக வாசப்பொங்கல் தமிழகமெங்கும் வாசம் வீசும் நாளில் பொங்கலோ பொங்கல் என பட்டீசும் குட்டீசும் கூவி மகிழ்வார்கள். அறுவடை காலமான தை மாதத்தில் நெல்லை அறுவடை செய்து அரவை செய்து உழைத்த களைப்பை மறந்து தை திருநாளை பாரம்பரிய விழாவாக கொண்டாடி வரும் நிலையில் நடப்பாண்டில் பொங்கல் பண்டிகைக்கான பன்னீர் கரும்பு திருச்சி மாவட்டத்தில் அமோக விளைச்சல் கண்டிருக்கிறது. திருச்சி மாவட்டத்தில் திருவளர்ச்சோலை, வயலூர், துறையூர், முசிறி உள்ளிட்ட டெல்டா பகுதிகளிலும் கரும்பு நடவு செய்யப்பட்டு அறுவடைக்கு தயாராக உள்ளது. குத்தகை நிலத்திலேயே கரும்பு விவசாயம் செய்திருக்கக்கூடிய விவசாயிகள் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இல்லாத நிலையிலும் மோட்டார் மூலம் நீர் இறைத்து கரும்புகளை அறுவடைக்கு தயார் செய்துள்ளனர். பூச்சிகளின் தாக்கம் காரணமாக ஏக்கருக்கு 20,000 கரும்புகள் வரவேண்டிய நிலையில் 14 முதல் 15,000 கரும்புகள் மட்டுமே விளைந்திருப்பதால் கொள்முதல் விலை உயர்த்தப்படுமா என்ற கவலையோடு விவசாயிகள் காத்திருக்கின்றனர். இந்த செங்கரும்பு திருவளர்சோலை கிராமத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 200 ஏக்கர் செங்கரும்பு சாகுபடி செஞ்சுருக்கோம். ஆனால் இந்த 200 ஏக்கர்னு சொன்னாக்க விவசாயிகள் அவங்களுக்கு சொந்த நிலம் கிடையாது. அடுத்தவங்கள்ட்ட நிலம் வச்சுருக்கவங்கள்ட்ட ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபா குத்தகன்னு சொல்லி வாங்கி இதை சாகுபடி செய்கிறோம். ஆளுக்கு 20 சென்ட் 30 சென்ட் இப்படி வச்சு ஒவ்வொருத்தராக அதில் ஒரு 10 ரூபா கிடைக்கும், லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த செங்கரும்பு விவசாயத்தை நாங்கள் செய்கிறோம், சாகுபடி செய்கிறோம். மொத்தம் ஒரு ஏக்கருக்கு செலவு 3 லட்சம் ரூபா செலவாயிடும். இதில் வேற இடையில பூச்சி தாக்கம், அந்த பூச்சிக்கொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது எங்களால் விவசாயிகளால் தலை தூக்க முடியல. இந்த வருஷம் இந்த கரும்பு அறிவிப்பு இன்னும் வராததுனால ஏகப்பட்ட விவசாயிகள் செங்கரும்பு வச்சுருக்கக்கூடிய விவசாயிகள் நாங்கள்லாம் ரொம்ப மனசு வேதனை அடைஞ்சு வட்டிக்கு கடனுக்கு அங்கே இங்கே நகையை வச்சு இது பண்ணி கூட்டுறவு சங்கத்தில் கடன் வாங்கி இப்படியெல்லாம் பண்ணி இன்னும் அரசு அறிவிக்காதது எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தத்தை அளிக்குது. இந்த செங்கரும்பை பொறுத்தளவு இந்த பொங்கலுக்கு மட்டும்தான் நாங்கள் இதை விற்பனை செய்ய முடியும். இந்த வருஷம் ஒரு நல்ல விலைக்கு, நல்ல கூடுதலான விலைக்கு இன்னும் ஒரு 2 ரூபா 3 ரூபா சேர்த்து அறிவிச்சாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது எங்களுடைய கருத்து. ஏக்கருக்கு 3 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்துள்ள கரும்பு விவசாயிகள் கடந்த ஆண்டை போலவே நடப்பாண்டிலும் அரசே கொள்முதல் செய்து தங்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையில் விவசாயிகள் உள்ளனர். ஒரு ஏக்கருக்கு முன்னாடியெல்லாம் ஒரு 20,000 கரும்பு வருங்க. இப்போலாம் ஒரு 5,000 14,000 கரும்பு தாங்க வருது. கரும்புலாம் ஒரு ஏக்கருக்கு எண்ணிக்கை சரியாக வரவில்லை. களை எடுக்கவும், உரம் வாங்கி வைக்கவும், மண் அணைக்கவும், பாறை அணைக்கவும் ஆயில் மூட்டையில் வச்சு பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். டீசல் வாங்கி தாங்க போட்டு பாய்ச்சிரும். 10 மாதத்துக்கு இது பண்ணி பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகுதுங்க. போன தடவை 33 ரூபான்னு எடுத்தாங்க. 33 ரூபான்னு எடுத்தாங்க. இது அதோட ஒரு 2 ரூபா கூட வச்சு கரும்பு எடுத்தால் பரவாயில்லைங்க. 35 ரூபான்னு எடுத்தால் பரவாயில்லைங்க. அரசு போன தடவை கரெக்டான முறையில் அறிவித்தாங்க. அந்த தடவை அரசாங்கமே எடுத்து பண்ணுற மாதிரி விவசாயிகள் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் தை திருநாளுக்கு இன்னும் சில நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் விளம்பர அரசு கரும்பு கொள்முதல் தொடர்பாக எந்த அறிவிப்பாணையையும் வெளியிடாததால் விவசாயிகள் முதலுக்கே மோசமாகிவிடுமோ என்ற கவலையில் ஆழ்ந்துள்ளனர். 10 மாதங்கள் தொடர்ந்து பொங்கல் கரும்புக்காக பணத்தை செலவிட்டும் விற்பனை ஆகாவிட்டால் தங்களுக்கு பேரிடிதான் என கூறும் விவசாயிகள் கடந்த ஆண்டு 33 ரூபாயாக இருந்த கரும்புக்கான கொள்முதல் விலையை நடப்பாண்டில் 20% வரை விளம்பர அரசு உயர்த்தி நேரடியாக தங்களிடம் இருந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் இளவரசன்.